தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8 அமேசிங் அண்ட் சூப்பரான கேட்ஜெட்ஸ் அண்ட் இன்வென்ஷன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல அதிகமான வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய இன்னொரு சேனலான எத்திக்கல் எஜுகேஷன்ற சேனலில் சூப்பரான வித்தியாசமான உங்களை ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் அந்த சேனலை நீங்கள் செக் பண்ணலாமல் இருந்தீங்கன்னா இப்போவே செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களை என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே சூப்பரான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ராக்யூபாட் மினி. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனில் ஒரு சூப்பரான கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை சுற்றி எந்த அளவுக்கு ஜெர்ம்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. பட் இந்த ஒரு கேட்ஜெட்டை யூஸ் பண்ணி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸை வந்து நம்ம வந்து 99.9% வந்து நம்ம அழிச்சிக்கலாம். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய ரூம்லையோ இந்த கேட்ஜெட்டை வச்சுட்டிங்கன்னா போதும். அந்த கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளேயோ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளேயோ யூவி லைட்டை பாஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸை ரொம்பவே துல்லியமாக க்ளீன் பண்ணிடும். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 மோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் டைமரும் செட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காகவும் ஒர்க் ஆகும், மேனுவலாகவும் ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் இதை எங்கே வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப காம்பேக்டான ஒரு டிசைன். மேக்னெட்டிக் இருக்கிறதுனால எந்த ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்லையும் நம்ம வச்சுக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படின்ற மோட்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இதனால இந்த யூவி லைட்ஸை யூஸ் பண்ணி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸை வந்து நீங்கள் துல்லியமாக அழிச்சிக்கலாம். கிட்டத்தட்ட 99.9% அழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கோவிட் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த ஒரு கேட்ஜெட் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்டாக இருக்கும். இதை பற்றி அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நம்பர் 2 டெலோ ட்ரோன். ஆக்சுவலி இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் வீடியோகிராஃபிக்காகவும் ஃபோட்டோகிராஃபிக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரோன். இந்த ட்ரோனை ஈஸியாக மொபைல் கூட பேர் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ரோனை மொபைல் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அங்கே நடக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை, முக்கியமான தருணங்களை இந்த ஒரு ட்ரோனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனை யூஸ் பண்ணி நீங்கள் கேம்ஸ் கூட ப்ளே பண்ணிக்கலாம். இந்த கேம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக கண்ட்ரோலரும் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் மூலமாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு சார்ஜிங் ட்ரோன். ஒன்ஸ் இதை சார்ஜ் பண்ணோன்னா அப் டு 13 மினிட்ஸ் வரை அடுத்து வந்து இந்த ட்ரோனை நீங்கள் கண்டினியூஸாக ஃப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரோனுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக சார்ஜிங்காக அடாப்டர் அண்ட் யூஎஸ்பி கேபிள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரோனை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. பாட்டம்லையும் இதுக்கு கேமரா அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக அந்த ட்ரோனில் 2 கேமரா, ஃப்ரண்ட் சைடில் ஒரு கேமரா, பாட்டமில் ஒரு கேமரா. பாட்டம் கேமராவை யூஸ் பண்ணி டோட்டலாக 360 டிகிரி ரொட்டேஷனில் ஃபோட்டோவாக இருந்தாலும் வீடியோவாக இருந்தாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரீப்ரோகிராமபிள் மூலமாக இந்த ட்ரோனை உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கோடிங் நாலேஜ்லாம் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து ரீப்ரோகிராம் பண்ணி இந்த ட்ரோன் எப்படிலாம் ஒர்க் ஆகணும் அப்படின்றத நீங்களே ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு ட்ரோன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 3 டெராகன். ஆக்சுவலாக பாடி பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை யாருக்கு வேணாலும் இருக்கும். ஸோ அந்த பாடி பெயினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யாராவது பிடிச்சி விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்ற பட்சத்தில் இந்த ஒரு போர்ட்டபிளான சூப்பரான டெராகன் அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 பஞ்ச் பண்ணக்கூடிய இந்த டெராகனை யூஸ் பண்ணி உங்களுக்கு பெயினாக இருக்கக்கூடிய மசில்ஸில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாடி பெயின் பறந்தே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியான ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க அந்த பஞ்ச் பண்ணக்கூடிய அந்த டிசைனிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கிறதால உங்களுக்கு பாடியில் வந்து எக்ஸ்ட்ரா இதனால பெயின் வராது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேட்ஜெட். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காம்பாக்டான டிசைன்ல ஈஸியாகவும் இருக்கு. ரொம்பவே லைட் வெயிட்டான டிசைன்ல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை யார் வேணாலும் ரொம்பவே ஈஸியா யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி இன்பில்டா கொடுக்கறதுனால இதை சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு கேட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து தனியாக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ள எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து மசாஜ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற எல்லா தகவலுமே இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 4 பியூர் ஃப்ளேம் மினி. ஆக்சுவலி இந்த ஒரு கேட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கேம்பிங், ட்ரெக்கிங், லாங் டிரைவிங் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கேம்பிங் அண்ட் ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு போர்ட்டபிள் ஸ்டவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டவ்வுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டவ்வுக்கான பவர் வந்து நம்ம பேட்டரி பவரில் ஒர்க் ஆகுது. ஸோ பேட்டரி இதுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த பேட்டரிக்கான பவர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கக்கூடிய தெர்மல் எனர்ஜியை அந்த பேட்டரி பவர் எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றி யூஸ் பண்ணிக்குது. இதுக்கு தனியாக நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சோலாரும் இதுக்கு வந்து அவைலபிளாக கிடையாது. அதர்வைஸ் இதில் பார்த்தீங்கன்னா டச் சென்சார் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு பொருளை வந்து பர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ளேம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஃப்ளேம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத இந்த ஸ்டவ் மூலமாகவே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அந்த பேட்டரியுடைய அட்டாச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமுடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியும். கிரில்லிங்க்கு ஒரு பவர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் இருக்குது, பாயிலிங்க்கு ஒரு பவர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டர்போ பவர் வந்து அவைலபிளாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி பவர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக கேம்பிங் அண்ட் ட்ரெக்கிங் அப்படின்னு போனாலே நிறைய தண்ணிலலாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அடிக்கடி கேம்பிங் ட்ரெக்கிங் இந்த மாதிரி ரெகுலராக போகிறவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்டும் கூட. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது தெர்மல் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால உங்களுடைய மொபைலுக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இது பவர் பேங்காகவும் ஒர்க் ஆகுது. USB போர்ட்டில் செட் ஆகிற மாதிரி லைட்ஸ் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அந்த லைட்ஸை இதில் மூலமாக எரிய வச்சுக்க முடியும். ரொம்பவே சூப்பரான ஒரு கேட்ஜெட். நம்பர் 5 ஃப்ளைட் ஸ்டோரி கிளாக். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எத்தனை பேர் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை பண்ணால் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா வித்தியாசமான ஒரு கிளாக்கை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு கிளாக்னா இதில் வந்து டைமிங் வந்து இருக்காது. டைமிங் தேவைப்படுச்சுன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இதில் ஒரு ஃப்ளோட்டிங் பாலை வச்சு நம்ம டைமரை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டிங் பால் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லீவியேட்டிங் ஃபோர்ஸில் வந்து ஒர்க் ஆகுது. அந்த ஃப்ளோட்டிங் பால் பார்த்தீங்கன்னா ஒரு வுடன் டெஸ்க்கு மேலே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு லீவியேட்டிங் ஃபோர்ஸில் தொடர்ந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லியாச்சு. இதில் எப்படி நம்ம டைம் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா இன்கேஸ் இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண டைம் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க. அந்த ரொட்டேட் ஆகிற பால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழில் சொல்லலாம் நொடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நொடியை தான் அது கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வித்தியாசமான ஒரு கிளாக். பார்க்குறவங்களுக்கு இது ஒரு கிளாக் அப்படின்றதே தெரியாது. ரொம்ப 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 ஒரு யூனிக்கான கேட்ஜெட்டும் கூட. பேக் சைடில் லைட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் டிஜிட்டல் கிளாக்கும் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப வித்தியாசமான ஒரு கேட்ஜெட். இந்த கேட்ஜெட்டை பற்றினா அதிகமான தகவல் பைலிங்லாம் தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. முக்கியமாக இந்த லீவியேட்டிங் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய நிறைய கேட்ஜெட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ரிவீல் பண்ணியிருக்கோம். அந்த கேட்ஜெட்ஸ்லாம் தெரியல இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கேட்ஜெட்ஸ் அப்படின்ற தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. இப்போவே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம். நம்பர் 6 சிக்னல். ஆக்சுவலி இது வந்து ஒரு வாட்ச் கிடையாது. பார்க்குறதுக்கு வாட்ச் மாதிரியே இருக்கும். ஸ்ட்ராப்லாம் காட்டுறாங்க வாட்ச் அப்படி நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது வெறும் ஸ்ட்ராப் மட்டும்தான். பட் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ராப்பில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு வாட்சையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கால்ஸ் அட்டன் பண்ணி நீங்கள் உங்களுடைய மொபைல் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. ஈஸியாக உங்களுடைய விரல் மூலமாகவே நீங்கள் பேசலாம். போன் கண்டக்ஷன் மூலமாக ஒர்க் ஆகுது. ரொம்ப 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 யூனிக்கான ஒரு கேட்ஜெட். வாட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்பில்டாக ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் நம்ம ஃபோனில் அட்டன் பண்ணி பேசிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய ஆள்காட்டி விரலை காதில் வச்சிங்கன்னா அது மூலமாக போன் கனெக்ஷன் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த கால் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி வாய்ஸ் கிளாரிட்டியாக இருந்தாலும் சரி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு வாட்சையும் நீங்கள் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி தேவையில்லை வாட்ச் என்கிட்ட வேறு இது நான் வந்து யூஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதில் இருக்கக்கூடிய அந்த சாதாரண ஒரு பேண்டையே நீங்கள் வந்து வாட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் பேசுகிறது தான் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போன் கண்டக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் யூஸ் பண்ணி வித்தியாசமான ஒரு டெக்னாலஜியில் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் யூஸ் ஆகலை. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிட்னஸை ட்ராக் பண்ணுறது நீங்கள் எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா தகவலும் இந்த ஒரு வாட்ச் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கால் ரிமைண்டரில் இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வாட்சில் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மேபி இந்த வாட்ச் வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பாக இருந்தாலும் கூட ஃபியூச்சரில் நிறைய வசதிகள் இந்த வாட்சில் வந்து வரப்போறதா சொல்கிறாங்க. இந்த வாட்சை பற்றின தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 7 ரேஸ் மவுஸ். இதுக்கு முன்னாடி நம்ம நியூ டெக்னாலஜி இன்வென்ஷன் சீரீஸில் நிறைய வித்தியாசமான மவுஸ் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இந்த ஒரு ரேஸ் மவுஸும் வித்தியாசமான ஒரு மவுஸ் தான். இந்த மவுஸ்க்கு ரிசீவர் தேவையில்லை. உங்களுடைய லேப்டாப்லேயோ இல்லை பிசியில் இருக்கக்கூடிய ப்ளூடூத் மூலமாகவே ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சாதாரண மவுஸ் மாதிரி தான் இந்த மவுஸும் ஒர்க் ஆகுது. பட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் இந்த மவுஸ் வந்து நமக்கு லேப்டாப்புக்கோ பிசிக்கோ மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்றது கிடையாது. இந்த மவுஸை யூஸ் பண்ணி நம்ம பாயிண்டராகவும் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஒரு ரிமோட்டாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் டிவிக்கு ரிமோட்டாகவும் யூஸ் ஆகும். நீங்கள் ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல பாயிண்டராகவும் யூஸ் ஆகும். ரொம்பவே வித்தியாசமான ஒரு 3-in-1 போர்ட்டபிள் கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கேட்ஜெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். கெஸ்டர் கண்ட்ரோல்ஸும் இதில் அவைலபிளாக இருக்கிறதுனால ரிமோட் கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி பாயிண்டராக இருந்தாலும் சரி மவுஸோடைய ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு போர்ட்டபிளான டிசைனில் காம்பாக்டான டிசைனில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி அதிகமான தகவல் அண்ட் பைலிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 8 PSI கேஸ் பவர்டு ப்ரெஷர் வாஷர்.
ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் வாட்டரை யூஸ் பண்ணி நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கேட்ஜெட் தான் இது. இதுக்கு வரைக்கும் இது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபைனலாக அதை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி காராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, ஈஸியாகவே வாஷ் பண்ணிக்கலாம். ஹை ப்ரெஷர்டு வாட்டரில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து இதை ஈஸியாகவே ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை பற்றி அதிகமான தகவல் தேவைப்பட்டாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எந்த ஒரு கேட்ஜெட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, எந்த ஒரு இன்வென்ஷன் உங்களை ஆச்சரியப்பட வச்சுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செகண்ட் சேனலான எத்திக்கல் எஜுகேஷன் சேனலில் நிறைய வித்தியாசமான யூனிக்கான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் இப்போவே மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. அறிவோம் பல.